வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் எதை பற்றி பார்க்கலான்னிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு மெமரி இல்லை, படித்தது எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்கல, குறைஞ்ச மார்க் வாங்குறாங்க, படிக்கிறாங்க குறைஞ்ச மார்க் வாங்குறாங்க ஒரு கேட்டகரி, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, புக்கே தொட மாட்டேங்கிறாங்க ஒரு கேட்டகரி. ஸோ குழந்தைங்களுக்கு இதில் என்ன காரணம்னா, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகுது. குழந்தைங்களுக்கு சுத்தமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. படிக்கிற குழந்தைங்க படித்தாலும் ஞாபகத்துக்கு இல்லை. எக்ஸாமில் ஹாலில் போய் உட்காந்தா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க பசங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நான் உங்களை இது செய்ய சொன்னேன், நீங்கள் இது செய்யலை அப்படின்னு ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ இந்த மாதிரி, நான் இது வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்னா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துக்கிறதும், அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மைண்டில் எடுத்துகிட்டு போகாமல் அவங்க சொல்கிறத நெக்லெக்ட் பண்ணுறதும் ஒரு வித பிரச்சனைகளுக்கு கூட காரணமாகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில். அதே மாதிரி சோஷியல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஸ்னஸில் யாருமே அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ் நடக்கலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு சரியாக நான் அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும்போது, இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா, சித்தகுரு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்காரு. ஒரு அம்மன் கோயிலில் குளம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை தண்டு எடுத்துகிட்டு அப்படியே காய விடுங்க. அது நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறமா எடுத்து அன்றைக்கி நைட்டு மறுநாள், அதை எப்போ காயுதோ அப்போ காஞ்சதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டதுக்கப்புறம் திரும்ப அன்றைக்கி நைட்டெல்லாம் தண்ணியில் ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் திரும்பி எடுத்து வெயிலில் காய விடணும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் திரும்பி எடுத்து தண்ணியில் போடணும். இதை தண்ணியில் போட்டு காய விடுறது 9 டைம்ஸ் பண்ணணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேங்களா, 9 டைம்ஸு 10வது தான். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே 9 டைம்ஸ் செய்யணும், 10வது தான் அதை கடைசி எடுக்கிற முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, க்ளீனிங், ப்ராசஸிங் எந்த மாதிரி விஷயங்களானாலும் 9 தடவை க்ளீன் பண்ணணும். அதான் முறை. அப்போ 9 முறை பண்ணிவிட்டு 10வது முறை காஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் தண்ணியில் போட வேண்டாம். அதை எடுத்திங்கன்னா அப்படியே பிரிச்சிங்கன்னா நூல் மாதிரி வரும். நூல் மாதிரி வரும்போது அதை திரியாக பண்ணிக்கோங்க. திரியாக பண்ணிக்கோங்க. கடையில் கூட விற்கும், ஆனால் வாங்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த பரிகாரத்துக்கு இதுதான் வேணும். அப்போ திரியாக பண்ணிக்கிட்டு, ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 5 முக விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, 5 திரி போட்டு, அதில் கம்பல்சரி 5 திரி போடணும். 5 ஒன்றா சேர்த்து போடக்கூடாது. 5 விளக்கு ஏற்றணும். அது ஒரே விளக்கில் 5 திரி போடணும். நம்ம தனித்தனியாக 5 பக்கம் எரியிற மாதிரி போட்டு பஞ்ச முக விளக்குன்னு சொல்லுவாங்க, அது ஏற்றணும். இதுக்கு என்ன ஊற்றணுன்னா, நாட்டு மாட்டு பசு நெய்யும் நாட்டு மாட்டு பசு வெண்ணெயும். இப்போ நீங்கள் வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு மெத்தடு, நெய் எடுக்கிற மெத்தடு. அதே முறையில் தான் நெய் எடுத்துக்கணும். இல்லைனாலும் வெண்ணெயும் சரி அதே முறையில் தான் எடுத்துக்கணும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை நீங்கள் துவைய விடக்கூடாது. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிங்கன்னா அது தயிராக துவஞ்சிடும். அதிலேருந்து அதை கடைஞ்சி மோராக்கி அந்த மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்துக்கணும். இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அதை வெண்ணெய் எடுத்துக்கிட்டு, நாட்டு மாட்டு பசு வெண்ணெய். இதுக்கு நாட்கள் பௌர்ணமி இது தேவையில்லை. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். பசுமாட்டு பால் வாங்கி நீங்கள் உர ஊற்றி இது மாதிரி பண்ணிக்கலாம். இது எந்த நாள் வேணால் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஸோ இது என்ன பண்ணணும், நெய் கொஞ்சமும், நெய் பாதி, வெண்ணெய் பாதி கலந்து ஒரு அகல் விளக்குலையோ இல்லை 5 முக விளக்குலையோ போட்டு இந்த தாமரை தண்டு திரியை போட்டு அதில் விளக்கேற்றணும்.
எப்போ ஏற்றணும்? 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் ஏற்றலாம். 6 மணிக்கு மேலே ஏற்றிடுங்க. குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட பெட்ரூமில் வச்சுடுங்க. அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நிறைய நேரம் எரியட்டும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா பெட்ரூமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வியாபார ஸ்தலங்களில் ப்ராப்ளம், கம்யூனிகேட் பண்ண முடியல, வர்றவங்களோடலாம் சரியாக பேசி புரிய வச்சு என்னால் வியாபாரம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வியாபார ஸ்தலத்தில் ஏற்றிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கானாலும் பிரச்சனை தீரும், ஒரே நாள் தீருமானால் தீராது. நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சு ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேண்டாம் போதும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு நினச்சா நிறுத்திக்கோங்க. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால் வியாபார ஸ்தலத்துலேயோ, பிள்ளைங்களோட பெட்ரூம்லேயோ, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுத்துக்கிற பெட்ரூம்லேயோ எங்கே வேணால் ஏற்றிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் இதுதான். இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டால் பிரச்சனைகள் தீரும்னு இந்த கல்வி சம்மந்தப்பட்ட, படிப்பு சம்மந்தப்பட்ட குழந்தைகள் பிரச்சனைகள் தீந்துடும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் தீந்துடும், வியாபார ஸ்தலங்களோட பிரச்சனைகள் தீரும்னு சித்தகுரு சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.